புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 4 பார்வை மற்றும் வரம்பக்கம் 342. மறைவான நித்திய மனதில் ஒரு திட்டம். பின்னோக்கிய மற்றும் தீர்க்கதரிசன பார்வைக்கு வரையப்பட்டது. யுகங்கள் எப்போதும் தங்கள் மாறாத சுற்றுகளை மீண்டும் செய்கின்றன. சுழற்சிகள் அனைத்தும் மீண்டும் கட்டமைக்கப்படுகின்றன, எப்போதும் ஆசைப்படுகின்றன. நாம் செய்ததெல்லாம் எப்போதும் செய்ய வேண்டியதுதான். அனைத்தும் உடைந்து அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு ஒரே மாதிரியாக இருக்கின்றன. வாழ்க்கையின் பலனற்ற சுழற்சியின் மிகப்பெரிய புரட்சிகள். புதிதாக பிறந்த யுகங்கள் பழையதைப் போலவே அழிந்து போகின்றன, இந்த காட்சி உருவாக்கப்பட்ட அனைத்தும் செய்யப்படும் வரை. சோகமான புதிர் அதன் உரிமையை பேணுவது போல. இப்போது நம்மிடம் பிறந்திருக்கும் வலிமை மிகக் குறைவு. இயற்கையின் இமைகளை திருடும் ஒளி மிகவும் மங்கலானது. அது நம் வலியை வாங்கும் மகிழ்ச்சி மிகக் குறைவு. அதன் சொந்த உணர்வை அறியாத ஒரு மிருகத்தனமான உலகில் பிறப்புச் சக்கரத்தில் சிந்தனையால் சூழப்பட்டு நாம் வாழ்கிறோம். நம்முடையது அல்லாத ஒரு தூண்டுதலின் கருவிகள் விலைக்கு நம் இதயத்தின் இரத்தத்தால் சாதிக்க நகர்ந்தன. அரை அறிவு, விரைவில் சோர்வடையும் அரை படைப்புகள். அழிந்து வரும் மூட்டுகளில் ஒரு தோல்வியுற்ற அழியாத ஆன்மா. குழப்பமடைந்து முறிந்து நாம் இன்னும் உழைக்கிறோம். ரத்து செய்யப்பட்டு, விரக்தியடைந்து, கழிந்து, நாம் இன்னும் உயிர் வாழ்கிறோம். வேதனையில் உன்னதமான இதயம் கொண்ட ஒரு பெரிய பார்வை கொண்ட மனிதர். அவதார சத்தியத்தின் தங்கப் பாத்திரம். கடவுளின் பூமிக்குரிய உடலை அணிய தயாராக இருக்கும் தெய்வீக முயற்சியை நிறைவேற்றுபவர். தொடர்பாளர், தீர்க்கதரிசி, காதலன் மற்றும் ராஜா ஆகியோரை நம்மிடமிருந்து எழுப்ப நாங்கள் பாடுபடுகிறோம். உங்கள் படைப்பு தோல்வியடையாது என்பதை நான் அறிவேன், ஏனென்றால் மரண சிந்தனையின் மூடுபனிகள் வழியாகவும் உங்கள் மர்மமான படிகள் தவறாது. மேலும் அவசியம் வாய்ப்பின் உடையை அணிந்திருந்தாலும் விதியின் குருட்டு மாற்றங்களில் மறைக்கப்பட்டுள்ளது. அது முடிவெளியின் வேகத்தின் மெதுவான அமைதியான தர்க்கத்தையும் அதன் விருப்பத்தின் மீற முடியாத வரிசையையும் வைத்திருக்கிறது. அனைத்து உயிர்களும் ஒரு ஏறுவரிசையில் நிலையானவை மற்றும் அடாமண்டைன் என்பது வளர்ந்து வரும் சட்டம். புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 4 பார்வை மற்றும் வரம்பக்கம் 343. ஆரம்பத்தில் முடிவு தயாராக உள்ளது. சேற்றின் இந்த விசித்திரமான பகுத்தறிவற்ற தயாரிப்பு. மிருகத்திற்கும் கடவுளுக்கும் இடையிலான இந்த சமரசம். உங்கள் அதிசய உலகின் கிரீடம் அல்ல, இயற்கையுடன் ஒன்றிலும் சொர்க்கத்துடன் உயரத்திலும் உள்ளடக்கிய வானத்தைப் போல பரந்த ஒரு ஆவி மற்றும் கண்ணுக்குத் தெரியாத நீரூற்றுகளிலிருந்து பரவசத்தால் அடித்துச் செல்லப்படும் வீழ்ச்சியால் ஒரு கடவுள் இறங்கி வருவார். என் தூக்கத்தின் கலத்திலிருந்து ஒரு சக்தி எழுந்தது. மணிநேரங்களின் தாமதமான தளர்ச்சியையும் மரணக்காட்சியின் நிலையற்ற சிமிட்டலையும் கைவிட்டு, சிந்தனையாளர் அதிக வெளிச்சத்தில் தூங்கும் இடத்தில் சகிப்புத்தன்மையற்ற சுடர்கள் தனிமையான அனைத்தையும் காணும் கண் மௌனத்தின் இதயத்திலிருந்து விதியின் வார்த்தையை கேட்கிறது. நித்தியத்தின் முடிவில்லாத தருணத்தில் அது காலமின்மையிலிருந்து காலத்தின் படைப்புகளைக் கண்டது. மனதின் ஈய சூத்திரங்கள் கடந்து சென்றன, மரண இடத்தின் தடையை முறியடித்தன, விரிவடையும் பிம்பம் வரவிருக்கும் விஷயங்களைக் காட்டியது. சிவனின் ஒரு பெரிய நடனம் கடந்த காலத்தை கிழித்தது. விழும் உலகங்களைப் போல ஒரு இடி இருந்தது. பூமி நெருப்பாலும் மரணத்தின் கர்ஜனையாலும் சூழப்பட்டது. அதன் பசி உருவாக்கிய உலகத்தைக் கொல்ல முழக்கமிட்டது. அழிவின் சிறகுகளின் இரைச்சல் ஒலித்தது. டைட்டனின் போர்க்குரல் என் காதுகளில் ஒலித்தது. எச்சரிக்கையும் வதந்தியும் கவச இரவை உலுக்கியது. சர்வவல்லமையுள்ளவரின் சுடர்விடும் முன்னோடிகள் வாழ்க்கையை நோக்கித் திரும்பும் பரலோக விளிம்பில் பிறப்பு என்ற அம்பர் படிக்கட்டுகளில் கூட்டமாக வருவதைக் கண்டேன். ஒரு தெய்வீக கூட்டத்தின் முன்னோடிகள். காலை நட்சத்திரத்தின் பாதைகளிலிருந்து அவர்கள் மரண வாழ்க்கையின் சிறிய அறைக்குள் வந்தார்கள். அவர்கள் ஒரு யுகத்தின் அந்தியை கடப்பதைக் கண்டேன். ஒரு அற்புதமான விடியலின் சூரிய கண்களைக் கொண்ட குழந்தைகள், அமைதியான பரந்த புருவங்களைக் கொண்ட சிறந்த படைப்பாளிகள்.